வணக்கம். இன்னைக்கு நாம மகாபாரத மூலங்கள்ல இருந்து கிருஷ்ணரோட பன்முகத்தன்மையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம். ஆமா. அவர் எப்படிப்பட்டவர், என்னெல்லாம் செஞ்சாரு, மத்தவங்க அவரை எப்படி பார்த்தாங்க, இதெல்லாம் பத்தி தான் இந்த அலசல். நிச்சயமா. இந்த ஆதாரங்கள்ல பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் ஒரு சிக்கலான பாத்திரம் தான். ஆனா ரொம்ப மையமானவரும் கூட. ஆமா. அவர் வெறும் ஒரு கேரக்டர் இல்ல. மகாபாரதத்தோட போக்கையே தீர்மானிச்ச ஒரு சக்தி. சரி. தேவகி வசுதேவரோட மகன். அது அடிப்படை. ஆனா முக்கியமா எதுக்குன்னா, தர்மத்தை நிலைநாட்டுறதான். ஓஹோ. 3 லோகத்திலயும் தர்மம் நிலைக்கணும்னு தான் அவர் அவதரிச்சதா மூலங்கள் அழுத்தமா சொல்லுது. ஆமா. அவர் பிறப்பே இல்லாதவர், அழிவில்லாதவர், எல்லாத்துக்கும் ஆன்மாவா இருக்கிறவருன்னு கூட சொல்றாங்களே. சரிதான். அந்த யாதவ குலம், அதாவது அனதக விருஷ்ணி குலத்துல வந்தது கூட தர்மத்துக்காக தான் இல்லையா? மிகச்சரி. அதோட அர்ஜுனனோட அவருக்கு இருந்த அந்த நரநாராயண தொடர்பு இருக்கே, அது ரொம்ப முக்கியம். ம். அவங்க 2 பேரும் தர்மத்தை நிலைநாட்ட வந்த இரட்டை சக்திகள் மாதிரி. இந்த கண்ணோட்டத்துல தான் அவரோட பல செயல்களை நாம பார்க்கணும். உதாரணத்துக்கு. இப்போ அந்த ராஜசூய யாகத்தையே எடுத்துக்கலாமே, பாண்டவர்கள் நடத்தினது. ஆமா. அங்க கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை கொடுத்தாங்க. அப்போ சிசுபாரன் பயங்கரமா எதிர்த்தானே. ஆமா, ரொம்ப கடுமையா. அது கிருஷ்ணரோட முக்கியத்துவத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னா, அது வெறும் ஒரு ஆன்மீக அங்கீகாரம் மட்டும் இல்ல. ஓஹோ. அந்த முதல் மரியாதை கிருஷ்ணரோட அரசியல் செல்வாக்கு வளர்ந்துட்டு வர்றதையும், பாண்டவர்களோட கூட்டணியில அவர் எவ்ளோ முக்கியங்கிறதையும் காட்டுற ஒரு ராஜதந்திர நகர்வு. அப்போ சிசுபாலனுடைய எதிர்ப்பு? அது கிருஷ்ணரோட இந்த உயர்ச்சியை ஏத்துக்க முடியாதவங்களோட குரல். அப்போ பீஷ்மர் கிருஷ்ணர ஆச்சாரியர், தந்தை, குரு, உலகத்தோட ஆரம்பம், முடிவுன்னு எல்லாம் புகழ்ந்தார் இல்லையா? ஆமா. அது கிருஷ்ணரோட அந்தஸ்துக்கு ஒரு தார்மீக, ஒரு ஆன்மீக முத்திரைய குத்துச்சு. சிசுபாலன் கொல்லப்பட்டது கூட தர்ம சக்தியை எதிர்த்தா என்ன ஆகும்னு காட்டுற மாதிரி தான் மூலங்கள் சொல்லுது. சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அவரோட ராஜதந்திரம் வேற எங்கெல்லாம் வெளிப்பட்டுச்சு? பாண்டவர்களுக்காக ஹஸ்தினாபுரம் தூது போனாரே, அத பத்தி சொல்லுங்களேன். அது ரொம்ப முக்கியமான கட்டம். சொல்லப்போனா போர தவிர்க்கிறதுக்கான கடைசி முயற்சி அது. அங்க துரியோகனா அவரை பிடிக்க பார்த்தப்போ கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு? விஸ்வரூபம் எடுத்தாரு. ஆமா, அந்த பிரபஞ்ச உருவம். அது வெறும் தன்னோட பலத்தை காட்டுறதில்ல. அதர்ம வழியில போறவங்களுக்கு அது ஒரு கடைசி எச்சரிக்கை மாதிரி. நான் சாதாரண ஆள் இல்ல, பிரபஞ்சமே எனக்குள்ள இருக்கு, நான் தர்மத்தோட பக்கம்னு உணர்த்துற தருணம் அது. அப்போ காண்டவ வனம் எரிச்சுது, அக்னிதேவன் கேட்டதுக்காக அர்ஜுனனோட சேர்ந்து இந்திரனையே எதிர்த்தாருன்னு சொல்றாங்களே. ஆமா, அதுவும் முக்கியம்தான். அக்னிக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு தீர்வா அந்த வனம் எரியணும். பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தம் தலைநகரம் அமையவும் அது தேவைப்பட்டுச்சு. சரி. இதுல கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இந்திரனையும் மத்த தேவர்களையும் எதிர்த்து நின்னது அவங்க தர்மத்துக்காக எதுவரைக்கும் போவாங்கன்னு காட்டுது. அப்படியா? தேவர்களையேவா? ஆமா, தேவ தலைவனான இந்திரனையே எதிர்க்கிற அளவுக்கு கிருஷ்ணருக்கு சக்தி இருந்துச்சுன்னு தெரிய வருது. அப்போ வருணன் கொடுத்த அந்த கௌமோதகி கதாயுதம் இதெல்லாம் அவங்க பெரிய போருக்கு தயாராகிறதோட அடையாளங்கள். சரி. போர்க்கள தந்திரங்களும் பேசணும். ஜராசந்தன பீமனை வச்சு கொன்னது, அப்புறம் துரியோதனனை தொடையில அடிச்சு வீழ்த்த பீமனுக்கு சிக்னல் கொடுத்தது, இதெல்லாம் எப்படி பாக்குறாங்க? இது எப்போதுமே விவாதத்துக்குரிய விஷயம்தான். ஒரு மாதிரி பார்த்தா நேரடி போர் முறைக்கு எதிரா தெரியலாம். ஆமா. ஆனா மகாபாரத சூழல்ல அதர்மத்தை அழிக்க சில சமயம் இப்படியான வழிகளும் தேவைப்பட்டுச்சுன்னு கிருஷ்ணரோட செயல்கள் காட்டுறதா மூலங்கள் சொல்லுது. ஓஹோ. ஜராசந்தன் செட்டதுனால பல ராஜாக்கள் விடுதலையானாங்க. துரியோதனன் விழுந்தது அவன் செஞ்ச அதர்மத்துக்கு தண்டனை. போர முடிக்கவும் அது தேவைன்னு கிருஷ்ணன் நினைச்சிருக்கலாம். தர்மம் ஜெயிக்க அவர் செஞ்ச ராஜதந்திரம் அது. தர்மத்தை காப்பாத்துறதுல அவர் உறுதியா இருந்ததுக்கு வேற என்ன உதாரணம் இருக்கு? உத்தரையோட கருவறையில இருந்த குழந்தைய அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரம் விட்டு தாக்குனானே, அந்த கொடூரமான சம்பவம். ஆமா, அது ரொம்ப மோசம். அப்போ கிருஷ்ணர் வியாசரோட சேர்ந்து அஸ்வத்தாமனுக்கு ரொம்ப கடுமையான சாபம் கொடுத்தாரு. அது வெறும் கோபம் இல்ல, ஒரு தலைமுறையே அழிக்க நினைச்ச அதர்மத்துக்கு எதிரான தெய்வீக தண்டனை அது. இது ஒரு பக்கம். ஆனா கிருஷ்ணரே நேரடியா போர்க்களத்துல நின்னதும் உண்டா? சால்வ மன்னனோட சண்டை போட்டாரே. ஆமா, அதுவும் இருக்கு. சிசுபாலன் சாவுக்கு பழிவாங்க சால்வன் துவாரகையை தாக்குனப்போ கிருஷ்ணர் தன் நகரத்தையும் மக்களையும் காப்பாத்த சண்டை போட்டார். அப்போ அவர் வெறும் ஆலோசகர் மட்டும் இல்ல, நிச்சயமா இல்ல. அவர் தேவைப்பட்டா ஆயுதம் ஏந்தி சண்டை போடுற ஒரு மன்னர், ஒரு வீரருங்கிறதையும் அது காட்டுது. இவ்ளோ விஷயங்கள் நடந்ததால அவரை பத்தின பார்வை எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சா? இல்லவே இல்ல. பாண்டவர்கள், பீஷ்மர், விதுரர் மாதிரி ஆட்கள்
அவரை தெய்வமா வழிகாட்டியா ஆபத்துல உதவுறவரா பார்த்தாங்க. அவர் சொல்றத வேத வாக்கா நினைச்சாங்க. ஆமா. ஆனா துரியோதனன், சிசுபாலன், ஷகுனி இவங்கெல்லாம் அவரை ஒரு தந்திரக்காரனா, தங்களுக்கு எதிரியா, இல்ல ஒரு சாதாரண யாதவனா கூட பார்த்தாங்க. ஓ அப்படியா? ஆமா. கர்ணன் கூட கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறதையும் யாதவ படை பாண்டவர் பக்கம் இருக்கிறதையும் பார்த்து பயந்ததா குறிப்பு இருக்கு. அப்போ கிருஷ்ணரோட சக்தி மேல ஒரு பயம் கலந்த மரியாதை இருந்திருக்கு. நிச்சயமா. அவர் பலம், பாண்டவர்களுக்கு அவர் கொடுக்கிற சப்போர்ட், இது ரெண்டும் அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு. சரி, அவரோட உறவுகள்ல அர்ஜுனனோட அந்த நரநாராயண நட்பு ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. தான் தங்கச்சி சுபத்ராவை அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் இதோட பகுதியா? ஆமா. அந்த நட்பு தான் மகாபாரத வெற்றிக்கு அச்சாணியே. கீத உபதேசம் கூட அந்த உறவோட அடிப்படையில தான் நடந்துச்சு. சுபத்ரா கல்யாணம் பாண்டவர்களுக்கும் யாதவர்களுக்கும் இருந்த உறவை இன்னும் பலப்படுத்துச்சு. அது வெறும் குடும்ப உறவு இல்ல, தர்மத்துக்கான கூட்டணிய பலப்படுத்துற ஒரு நிகழ்வு. ஆக இந்த மூலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கிருஷ்ணருங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அடங்காதவர்னு நல்லா தெரியுது. கரெக்ட். அவர் தெய்வம், மனுஷன், நண்பன், ராஜதந்திரி, தத்துவஞானி, போர்வீரன், இப்படி பல முகங்கள். மிகச்சரியா சொன்னீங்க. அவர்தான் மகாபாரதத்தோட மையப்புள்ளி. அவரோட தலையீடு, வழிகாட்டல், செயல்கள் எல்லாம் இருந்திருந்தா அந்த காவியத்தோட போக்கும் முடிவும் நிச்சயம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமா. அவரோட ஒவ்வொரு செயலும், அவர் மேல மத்தவங்க வச்சிருந்த பார்வைகளும் அந்த தர்ம அதர்வ போராட்டத்தை ரொம்ப ஆழமா நுட்பமா நமக்கு புரிய வைக்குது. ரொம்ப நன்றி. நம்ம இந்த அலசலோட இறுதியில கேட்கறவங்களுக்காக ஒரு கேள்வி. கிருஷ்ணரோட இந்த பன்முகத்தன்மையும் சில சமயம் முரணா தெரிகிற அவரோட செயல்களையும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கும் போது மகாபாரதத்தோட ஒட்டுமொத்த தார்மீக போராட்டத்தையும் அது சொல்ற நீதிகளையும் நம்ம பார்க்குற விதத்துல என்னென்ன மாற்றங்கள் வரலாம் நீங்க யோசிச்சு பாருங்க.